Hi students, welcome to Neet Opportrix. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 big important update from TN Medical Selection. அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன அந்த 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் யார் ஜாயின் பண்ணலையோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் அண்ட் நீட் 2024க்கான கைட்லைன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் கொடுக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி தான் எங்கிறது ஜூன் 15th, ஓகேவா? ஜூன் 15th வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் ஜூன் 15th மத்தியானம் 12 மணி இருக்கும். நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தந்தி டிவியில் ஒரு வந்து லைவ் ஆக்ஷன் ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டி கொடுத்தாங்க. அந்த லைவ் பேட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேட்டி. அதில் அவர் சொன்ன 3 முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட் என்னது அப்படின்னா காமன் கவுன்சிலிங் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காமன் கவுன்சிலிங் இந்த வருடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஸ்டேட்டில் இருந்து அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து காமன் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் கூட நாங்கள் வந்து 16லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாட்களில் வந்து டைரெக்டாக போய் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும் அவங்களோட செக்ரட்டரி செயலாளர் அவர்களும் 2 பேருமே போய் வந்து நம்மளோட சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டரை மீட் பண்ணுறதா நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவங்க சென்ட்ரல்லேருந்து சொல்லியிருக்காங்களாம். எஸ்டர்டே ஒரு மீட்டிங் போச்சான். அந்த மீட்டிங்கில் வந்து சென்ட்ரல் கவுன்சிலிங் பொறுத்தவரை எம்சிசின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஆலோசனை போட்டிருக்காங்க. அதில் வந்து காமன் கவுன்சிலிங் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. காமன் கவுன்சிலிங் அப்போ இந்த வருஷம் கிடையாது. எப்பயும் போல் ஆல் இந்தியா கோட்டாக்கு 15%, ஸ்டேட் கோட்டா 85% அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நார்மலாக எப்பயும் போல் வழக்கம் போல் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டார். 2வது அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2வது அப்டேட்டில் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. நம்மளுக்கு வந்து நீட் 2023க்கான ரிசல்ட் வந்து ஜூன் 13th ரிலீஸ் ஆச்சு. நம்ம எப்போனா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குரிய பணி வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றி அவங்க பண்ண வேண்டிய அவங்க சைட்லேருந்து பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கான். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் நம்மளுக்கு கவுன்சிலிங் அறிவிக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 or 3 டேஸில் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இன்னும் 2 or 3 டேஸில் இந்த வீக்குள்ளே இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய டேட் வந்து அறிவிக்கப்படும் என நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் 2வது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது சாத்தியம் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட எப்பயுமே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா 15% நடக்கும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங். அது முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்கும். பட் இந்த தடவை நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் வந்து சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம். இந்த 15% கோட்டாவையும் எங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 85% கோட்டாவையும் சைமல்டேனியஸாக நடத்துகிற மாதிரி எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஏன்னா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ஸ்கோர் வாங்கினவங்க வந்து போத் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவில் பதியும் போது இங்கேயும் அலாட் ஆகும் அங்கேயும் அலாட் ஆகும். அப்போ 2 சீட்ஸ் அலாட் ஆகிற ஒரு நிலைமை வரும். அதனால் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது என்னது 2 கவுன்சிலிங்குமே 15% நடத்தக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் 85% நடத்தக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் 2மே இந்த தடவை சைமல்டேனியஸாக நடத்துறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து நடக்காமல் மேக்ஸிமம் சான்சஸாக சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுனாலன்னு வந்து ரீசன் கேட்டப்போ கவுன்சிலிங் வந்து ரொம்ப தள்ளிட்டு போகுது. 3 month 4 monthங்கிறதுக்கு அந்த இது வந்து தள்ளிட்டு போகுது. ஏன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிகிறதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு 20 நாள் ஆயிரும். அப்போ ரவுண்டு 1க்கு 20 நாள், அங்கிட்டு ரவுண்டு 2க்கு ஒரு 10 நாள், அதில் ஒரு மாதம் போயிடுது. அங்கிட்டு ஒரு மாப்பப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்சிங்கும் போது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கிட்ட இந்த கவுன்சிலிங்கில் போகிறனால படிக்கக்கூடிய மாணவர்களும் அந்த கல்லூரியை திறக்கக்கூடிய நாட்களும் வந்து தள்ளி போகிறனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ங்கிறது ரெடியூஸ் பண்ணப்படுது. அதனால் இந்த தடவை டக்குன்னு 1 monthல கவுன்சிலிங்கை டோட்டல் கவுன்சிலிங்குமே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 1 monthல
ஷார்ட் பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2023க்கானதை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து லைவில் சொல்லிட்டான். ஓகே, தேர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 காலேஜ் இந்த வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 புதிய கல்லூரிகள், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், நந்தா மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கீழே வரக்கூடிய ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு 3 கல்லூரிகள் வருது. இந்த 3 கல்லூரிகள்லேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150 போது இன்டூ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 450 சீட்டு வருது நம்மளுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸாக. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கேகே நகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 சீட் நம்மளுக்கு ஆட் ஆகுது. டோட்டலாக வந்து எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 500 சீட்டு வந்து நம்மளுக்கு இந்த வருடம் புது சீட்ஸாக நியூ சீட்ஸாக ஆட் ஆகுது. இதை தவிர பல் மருத்துவமனை டென்டல் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை டென்டல் காலேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவ்டு கிடச்சிருச்சு. எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 சீட்டு வந்து புதுக்கோட்டை டென்டல் காலேஜுக்கு நம்மளுக்கு 50 சீட்டு வந்து நம்மளுக்கு அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு 2 வந்து டென்டல் காலேஜ் தான், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். என்னென்னது சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஒன்று, இங்கே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜ். அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நியூ டென்டல் காலேஜுக்கு இப்போ 50% சீட்டு வந்து நம்மளுக்கு அப்ரூவ்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளுக்கு லைவில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 3 நியூஸ் தான். ஃபஸ்ட்டு நியூஸு காமன் கவுன்சிலிங் இந்த வருடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் எப்பையும் போல் நார்மல் கவுன்சிலிங் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 2வது நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிறது நியூஸையும் கொடுத்துட்டாங்க. தேர்டு நியூஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, அஃபீஷியலாக வந்து அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆனதை அவர் வந்து லைவில் தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, அந்த 3 அப்டேட் தான் அவர் மேக்ஸிமம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுவும் அவங்க கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் அந்த கவுன்சிலிங் டேட் வந்து நம்ம போட்டது கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஜூன் 20th நம்ம போட்டிருந்தோம். பட் அதே டேட்டுக்கு தான் கிட்டத்தட்ட வருது நம்மளுக்கு. 19th 18th 20 டேட்டுக்குள்ளே வருது. அப்போ மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நடக்கும். எம்சிசிட்டேருந்து அவங்களுக்கு உத்தரவு வரணும். என்ன மாதிரி அந்த தீர்ப்பு வந்தால் தான் அவங்க வந்து அங்கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வரணும். ஓகே, நீங்கள் சைமல்டேனியஸாக கவுன்சிலிங் நடத்திக்கோங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க தமிழ்நாட்டிலேருந்து நடத்துவாங்களே தவிர இல்லைன்னா நடத்த மாட்டாங்க. அதனால் வந்து எம்சிசிட்டேருந்து சைமல்டேனியஸ் கவுன்சிலிங்க்கு வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லையா எம்சிசியினுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடத்துறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய 3 பிக் அப்டேட் இது தான். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து லைவில் கொடுத்தாங்க. தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எம்பிபிஎஸ் அண்டு நீட் 2024க்கான கைட்லைன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.